சென்னையில் காலை 9:30 மணி வரை கடும் பனிமூட்டம் நிலவிய நிலையில் தற்போது மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சென்னையில் மழை தொடங்கி இருக்கின்றது. வடகிழக்கு பருவமழை காலத்தை ஏற்படக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சூழலில் இன்று காலை 9:30 மணி வரை கூட மேகமூட்டத்துடன் வானம் காணப்பட்டது மட்டுமல்லாமல் பனிப்பொழிவும் இருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது சரியாக 9:45 மணி முதல் சென்னையில் மழை பொழிவு வேகம் எடுத்திருக்கின்றது. நேற்று நள்ளிரவு ஒரு சில பகுதிகளில் மழை பெய்திருந்தாலும் கூட அதிகாலை வேளையில் பனிப்பொழிவு இருந்ததே தவிர குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு மழை பொழிவு இல்லை. ஆங்காங்கு சாரல் மழை மட்டுமே பெய்து வந்தது. இந்த நிலையில் சரியாக 20 நிமிடங்களுக்கு முன்பாக சென்னையில் மழையின் தீவிரம் தொடங்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் சென்னை மெரினா கடற்கரை, காமராசர் சாலை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் மழை பொழிவு தற்பொழுது வேகம் எடுத்திருக்கின்றது. ராயபுரம் உள்ளிட்ட இடங்கள், ராயப்பேட்டை, மயிலாப்பூர், சிந்தாதிரிப்பேட்டை உட்பட பரவலாக சென்னையில் மழை பொழிவு தொடங்கி இருக்கின்றது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழக கடற்கரையை நோக்கி வரக்கூடிய சூழலில் சென்னைக்கான மழை பொழிவு வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. வானிலை அறிவிப்பு மையம் முன்னெச்சரித்திருந்தவாறு தற்பொழுது சென்னையில் மழையின் தாக்கம் தொடங்கி இருக்கின்றது. சென்னையில் பல இடங்களிலும் மழை பொழிவு தொடங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக சாலைகளில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சென்னையை பொறுத்தவரை நேற்றைய நாளில் முழுவதுமாக சூரியன் பெரிய அளவில் தென்படாமல் தொடர்ந்து மேகமூட்டத்துடனேயே வானம் காணப்பட்டது. இன்று பொழுது புலர்ந்த பிறகும் தொடர்ந்து தற்பொழுது வரை சூரியன் வெளியில் காணப்படாமல் தொடர்ந்து மேகமூட்டமாகவே காணப்படுகின்றது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு இருண்ட நிலையிலேயே தற்பொழுது சென்னை காணப்படுகின்றது. மேலும் மழையும் தொடங்கி இருக்கின்றது. மழையை பொறுத்தவரை வடசென்னை உட்பட அனைத்து இடங்களிலும் பரவலாக பெய்ய தொடங்கி இருக்கின்றது. காலையில் சாரல் மழை என்ற அளவில் மிக சில பகுதிகளில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு இருந்தாலும் தற்பொழுது மிதமான மழை என்று சொல்லக்கூடிய வகையில் வடகிழக்கு பருவமழைக்கான வழக்கமான தீவிரத்துடன் மழை பெய்வதற்கான அறிகுறி தென்பட்டிருக்கின்றது. சென்னை மெரினா கடற்கரை, காமராசர் சாலை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் மழை தற்போது தொடங்கி இருக்கின்றது. மழை பெய்து வரக்கூடிய சூழலில் வாகன ஓட்டுநர்கள் தற்பொழுது முகப்பு விளக்கை ஒளிரவிட்டு வாகனங்களில் பயணம் செய்து வருகின்றார்கள். மேலும் சென்னையில் அடுத்த 1-2 மணி நேரங்களில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்று தனியார் வானிலை ஆர்வலர்களும் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். அதன்படி தற்போது சென்னை முழுவதுமாகவே மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கின்றது. மற்றொரு பக்கம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட தமிழக கடற்கரையை நோக்கி வரக்கூடிய சூழலில் புதுச்சேரியை ஒட்டி அது கரையேறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே இன்று காலை தங்களுடைய அறிவிப்பில் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு ஏற்ப வட தமிழக கடலோர பகுதிகள் முழுவதுமாகவே மழைப்பொழிவு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழைப்பொழிவும் தற்போது தொடங்கி இருக்கின்றது. பரவலாக மிதமான மழை என்ற அளவில் வடகிழக்கு பருவமழைக்கான இந்த சுற்றுமழை தற்போது தொடங்கி இருக்கின்றது.